ஹே ஹலோ காய்ஸ் அண்ட் மை ஸ்வீட் பாலிஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜிமின்க்கு ஒரு நியூ ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். இந்த ஒன் ஷாட் கொஞ்சம் வெஸ்டர்ன் ஸ்டைலில் தான் இருக்கும். உங்களுக்கு பிடிக்குமா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் ஆனால் நிறையா லவ் கொடுக்க நான் ட்ரை பண்ணுறேன். அண்ட் எப்படி இருந்தது அப்படிங்கிறத ஸ்டோரி முழுக்க கேட்டுட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஹைப்பும் பண்ணிவிடுங்க. சரி வாங்க, நம்ம எப்பயும் போல் எப்படி ஒன் ஷாட் ஆரம்பிப்போமோ அதே மாதிரி ஆரம்பிச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி பர்ஸ் கொஞ்சம் என் வாய்ஸ் ஒரு மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் எனக்கு இப்போ தான் கொஞ்சமாக அப்படியே ஃபீவர் வர மாதிரி இருக்குது. இருந்தாலும் நான் அதை ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ வாய்ஸ் ஒரு மாதிரி இருந்தால் அது கண்டுக்காதீங்க, ஓகேயா? அண்ட் கண்டிப்பாக ஹார்ட் பீட்டோட நெக்ஸ்ட் பார்ட்டும் டிடியும் போட ட்ரை பண்ணுறேன். ஷோர் அதுவும் வரும். ஸோ இந்த ஸ்டோரி எப்படி இருக்குது அப்படிங்கிறத முழுசாக கேட்டுட்டு சொல்லுங்கள். ஓகேடா, வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இதுக்குள்ளே போகலாமா? இதுக்கப்புறமா வர எல்லா ஜிமின் ஒன் ஷாட்ஸ் அண்ட் எஃப்எஃப்ஸுக்குமே ஜானு அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணலான்னு நான் இருக்கேன் ஒயினுக்கு பதிலாக. உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். எனக்கு ஜிமினுக்கு பர்சனலாக இது சூட் ஆகும் அப்படின்னு தோணுச்சு. ஸ்டார்டிங்கே ஜானு தான் அப்படியே அவங்க அப்பா முன்னாடி ஒரு மாதிரி அப்படியே இரிட்டேட்டடாக நின்றுட்டுருக்கா. நான் எத்தனை டைம் சொல்கிறது, நான் கண்டுபிடிச்சிட்டேங்கிற பயம் கூட இல்லாமல் என் முன்னாடி இப்படி தென்னாவட்டாக நின்றுட்டுருக்கல நீ. உன்னை என்ன தான் சொல்கிறது ஜானு? நான் தானே உன்னை வளர்த்தேன், அப்படி தான் இருக்கும். உங்கள் அம்மா அவள் இருந்து வளர்த்துருந்தா இப்படி இருந்திருப்பியா? அப்பா இப்போ எதுக்கு அம்மா வெளுக்கிறீங்க? அப்படி தான் எழுப்பேன். சீக்கிரமாக போய் சேர்ந்துட்டா. நான் மட்டும்தான் உன்னை இப்படி கண்ட்ரோல் பண்ண வேண்டியதாக இருக்குது. அவள் இருந்திருந்தா நீ இப்படி மாறி இருந்திருக்க மாட்டேன். உனக்கு அவ்வளோ திமிராயிடுச்சுல. எல்லாமே உங்கள் அம்மானால தான். அப்பா, என் அம்மா பற்றி பேசுகிறது நிறுத்துறீங்களா? நீங்கள் மட்டும் சின்ன வயசில் என் கூட எனக்கு வேணுங்கிற லவ்வெல்லாம் கொடுத்துருந்தீங்கன்னா நான் இப்படி இருந்திருப்பேனாப்பா. ஜிம்மன் எனக்கு எல்லா லவ்வையும் கொடுக்குறான், அப்படியே காதில் கொட்டி தரான்ப்பா. இதெல்லாம் உங்களுக்கு புரியாதுல்ல? உங்களுக்கு புரியாதுப்பா. அவனை நான் ஏன் சூஸ் பண்ணேன்னு. நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னொரு மாஃபியா கேங்கோட பெரிய மாஃபியா ஒருத்தனை கல்யாணம் பண்ணிவிட்டு என் அம்மா மாதிரி என்னால் வாழ்க்கையை நடத்த முடியாது. அவன் மட்டும் நான் நல்ல வேலையாக பார்க்குறான். மாஃபியா கேங்குக்கு ஒரு பாடி கார்டாக தானே ஒர்க் பண்ணுறான். ஆனால் அப்பா, அவன் உங்களை மாதிரி ரொம்ப கேடு கெட்டவன் கிடையாது. அவனுக்கு அவனோட லவ் பார்ட்னரை எவ்வளோ அழகாக பார்த்துக்கணும்னு தெரியும்ப்பா. ஜானு, இதுக்கு மேலே பேசாத. நான் அடிக்க வேணான்னு பார்க்குறேன். நீங்கள் நிற்காத, கிளம்பு. என்னை நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டீங்களப்பா. எப்பயுமே புரிஞ்சிக்க மாட்டீங்க. நான் உன் அப்பா ஜானு. எனக்கு தான் நீ கட்டுப்பட்டு நடக்கணும். உனக்கு நான் கண்ட்ரோல் ஆக மாட்டேன், புரியுதா? அதுவும் இல்லாமல் நீ யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கேங்கிறது கரெக்டாக பார்த்து பேசு. இந்த கொரியாலேயே பெரிய மாஃபியா கேங்கில் ஹெட்டுனா அது மட்டும்தான்ப்பா உங்ககிட்ட இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. என் மேலே கொஞ்சமாச்சும் நீங்கள் அன்பை காட்டியிருந்துருக்கீங்களாப்பா? சின்ன வயசுல இருந்து எதுவுமே இல்லை. ஆனால் அவங்களுக்கு வேணுங்கிறது எல்லாமே இந்த கண்ட்ரோல் மட்டும்தான், இந்த பவர். இது மட்டும்தான்ப்பா நீங்கள் கேர் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, சின்ன வயசில் அம்மாவை எவ்வளோ கொடுமைப்படுத்துனீங்க? உங்களுக்கு ஒரு பையனுக்கு பதிலாக நான் பிறந்துட்டேன்னு ஒரு பையன் வேணும்னு சொல்லி அம்மாவை எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருப்பீங்கப்பா. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நீ தான் அப்படி நினச்சிட்ருக்க. நீ பிறந்ததில் எனக்கு சந்தோஷம்தான். இதெல்லாமே போய்ப்பா, இதெல்லாமே போய். நீங்கள் பேசுகிறது எல்லாமே பாசம் நான் நினச்சிட்டேன்ப்பா. ஆனால் ஒரு உண்மையான லவ் எனக்கு கிடைக்கும்போது தான் தெரியுது லவ்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. இல்லைப்பா, நான் கிளம்புறேன். ஜானு, நில்லு. இந்த டைமில் எங்கே போவ? எவனாச்சும் என்னோடய ரைவல்ஸ் வந்து உன்னை கொன்று போட்டுற போகிறானுங்க. நில்லுன்னு. கொன்று போட்டும்பா. நீங்கள் ஏன் கேர் பண்ணிக்கிறீங்க? உங்களுக்கு தான் என் மேலே பாசமே இல்லையே. யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் மீப்பா. பட் ஜிமின் டூ. அவனுக்கு என்னை பற்றி நல்லாவே தெரியும். என்னை அவன் குழந்தை மாதிரி பார்த்துக்கிறான். அந்த மாதிரிலாம் உங்களால் பார்த்துக்கவே முடியாது. ஷியோர், ஐம் டேம் ஷியோர்ப்பா. அவனை மாதிரி உங்களால் எப்பயுமே இருக்க முடியாது. அப்புறம் அவனுக்காக நான் இது எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு போவேன். ஐ டோன்ட் நீட் எனிதிங் ஆஃப் திஸ். எனக்கு ஜிம்மன் தான் வேணும். இவ்வளோ நான் சொல்லியும் நீ அவங்க கூடயே போகிறல்ல, அப்படியே போயிரு, வந்துடாத திரும்பி. சார் ஏன் சார் விடுங்க. பாப்பா வந்துடுவாங்க. நாங்கள் வேணா பின்னாடி ஸ்குவாட் அனுப்புவா சார். அவள் எங்கே போகிறான்னு பார்க்குறக்கு. அதெல்லாம் வேணாம், அவள் எங்கேயாவது போனால் திரும்பி வந்துடுவா. அவள் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணுறாங்கிறது அவளுக்கு புரியணும். அவள் புரிஞ்சுக்குவா.
அப்படி புரிஞ்சா கண்டிப்பாக என்னை தேடி வருவா, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஜானுவோட அப்பா அவர் ரொம்ப கோவமாக ரூம்குள்ளே போயிடுறாரு. இந்த சைட் ஜானு அவள் அப்படியே வெளியே வந்தா ஒரு பாடி கார்டு வந்து, ஜானு மேம் உங்களுக்கு ஜிம்மன் சார்கிட்ட பேசணுமா, எதுக்கு வெளியே வந்திருக்கீங்க, நான் வேணா ஜிம்மன் சாரை கூப்பிடவா, அவர் இங்கே தான் இருப்பார். இல்லை இல்லை வேண்டாம், ஜிம்மனை மட்டும் கூப்பிடாதீங்க, நான் இங்கேருந்து கிளம்புறதையும் சொல்லிடாதீங்க. என்ன எப்படி கேட்டாலும் சொல்லக்கூடாது, ஓகேயா? எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் மேம். ஆனால் நீங்கள் தனியாக போகிறது உங்களுக்கு தான் டேஞ்சர். தெரியும், என் அப்பாவே கண்டுக்கல. அப்புறம் எதுக்கு இதெல்லாம், இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு காரில் அப்படியே ஏறி ட்ரைவ் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறீங்க. அப்படியே நீங்கள் அழுதுகிட்டே ரொம்ப ஃபாஸ்ட்டாக அந்த காரை ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கீங்க. அப்படியே அந்த கார் டிராவருக்குள்ளார இருக்க டின் பீரை அப்படியே குடிச்சிட்டு, இது எல்லாமே ஏன் தப்பு தான். இப்போ ஜிம்மனை என் அப்பா கூப்பிட்டு வேலையை விட்டு நிற்க சொல்லிடுவார், ஜிம்மனையும் என்னையும் பார்க்கவே வேணான்னு சொல்லிடுவார். இதெல்லாமே ஏன் தப்பு தான், நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கணும். நான் தான் தெரியாமல் எல்லாமே பண்ணிட்டேன். சாரி ஜிம்மன், நீ என் மேலே எவ்வளோ அன்பு காட்டினல, நான் தான் அதை ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டேன். நேற்று நைட் மட்டும் நம்ம அப்படி இல்லாமல் இருந்திருந்தா என் அப்பா கண்டுபிடிச்சிருந்துருக்க கூட மாட்டாருல்ல, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அப்படியே நேற்று நைட்டு என்னாச்சு அப்படிங்கிறது ஃப்ளாஷ்பேக்காக யோசிச்சு பார்க்குறா ஜானு. இந்த சைடு அவள் அப்படியே லேட் நைட் ஃப்ரெண்ட்ஸோட நல்லா ட்ரிங்க் பண்ணிவிட்டு அப்படியே காரை போதையிலேயே ஓட்டிகிட்டே அப்படியே வந்து முன்னாடி ஸ்டாப் பண்ணியிருந்துருப்பா. எக்ஸ்கியூஸ் மீ, டோரை ஓப்பன் பண்ணுங்க. யார்? அப்போ ஜிம்மன் அப்படியே அந்த டோரை ஓப்பன் பண்ணி, ஜானு நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க, இவ்வளோ லேட்டாக தான் வருவியா, நீ ஏன் ஜிம்மன் கேர் பண்ணிக்கிற, நீ ஜஸ்ட் பாடி கார்டு, அப்படி இரு சரியா, கடுப்பை கிளப்பாத, எங்கேருந்து எந்திரி. நீ சொன்னா நான் எந்திரிக்கணுமா? இல்லை, நான் எந்திரிக்க மாட்டேன். இந்த ஸ்டீரிங் இருக்குல்ல, இதுதான் என்னோட பில்லோ, இதை கட்டி பிடிச்சிட்டு அப்படியே படுத்து தூங்கிக்குவேன். என்னை விடு ஜிம்மன், என்னை விடு ஜிம்மன், வெளியே வாடி அப்படின்ட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லாக அப்படியே ஜானுவை பிடிச்சி இழுக்கிறான் நம்ம ஜிம்மன். நடக்க முடியாதா உன்னால், இப்படி தலைகால் புரியாமல் குடிப்பியா என்ன? நீ எல்லாம் குடிக்க மாட்டியா? இல்லை புரியல, என்னது நீ எல்லாம் குடிக்க மாட்டியான்னு கேட்டேன். நான் குடிப்பேன், ஆனால் உன் அளவுலாம் இல்லை. அப்படியா? அப்போ நான் தான் வின்னர்னு சொல்ல வரியா? மயிருன்னு சொல்ல வரேன். ஏன்டி இப்படி இருக்க? உங்கள் அப்பா நீ எவ்வளோ ரைவல்ஸ் இருக்காங்கன்னு உனக்கு தெரியும்ல. அவன் எல்லாத்துக்கிட்டையுமே பகையை வளர்த்துக்கிட்டு இருக்கான். நீ இந்த சைடு இப்படி இருக்க, நடி நடக்குது. ஜிம்மன், நீ கெட்ட வார்த்தை பேசினா செம்ம ஹாட்டாக இருக்கு தெரியுமா? நாடி பைத்தியகாரி மாதிரி பேசிகிட்டு இருக்க. ரூமுக்கு நடந்து போ. என்னாலாம் நடக்க முடியாது. ஏன் என்னை இப்போ நீ பிடிக்காத மாதிரி தெரியாத மாதிரி நடிக்கிற? நீ என் பாய் ஃப்ரெண்ட் தானே? வெளியே சொல்லாதடி, ஏன்டி இப்படி பண்ணுற? யாருக்காவது தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோவேன், உன்னை தான் போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. உன்னை டார்ச்சர் பண்ணால் உனக்கு பரவாயில்லையா ஜிம்மன்? உனக்காக என்ன வேணாலும் ஃபேஸ் பண்ணலாம், ஆனால் அதுக்குன்னு இப்படி மொக்கையாக மாட்டுறதுக்கு நான் விரும்பல. அப்படியா? சரி ஓகே, என்னை ரூமுக்கு கூப்பிட்டுட்டு போ. பாடி கார்டு? ஐயா கேவலமாக இருக்குடி. நீ பாய் ஃப்ரெண்டுன்னா கூப்பிட சொல்ல மாட்டேங்கிற, பாடி கார்டுன்னு கூப்பிட்டாலும் கேவலமாக இருக்குங்கிற. வேறு என்ன தான் பண்ணுறது? என்ன வேணா பண்ணுறியா? ஜிம்மன், இந்த டைமில் இப்படிலாம் பேசக்கூடாது ஜிம்மன். சி, நான் நீ எவ்வளோ குடிச்சிருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தா தலைக்கு மேலே ஏறிடுச்சு போல. இந்நேரம் நீ ரூமுக்கு போய் அப்படியே படுத்துருவ. நீ வா. என்னை பிடிச்ச இழுக்காத, தூக்கிட்டு போ. உன்னை தூக்கிட்டு வர போகணுமா? உங்கள் அப்பா பார்க்கணும், என்னை சாவடிக்க போகிறான்டி. நீ தான் சொன்னியே எனக்காக என்ன வேணா பண்ணலான்னு, ஆனால் அதுக்கு நீ இப்படி ஆடி. சரி நீ வா,
அவன் அப்படியே ப்ரைடல் ஸ்டைலில் உங்களை தூக்கிட்டு மேலே போய் உங்கள் பெட்ரூமில் உங்களை படுக்க வைக்கிறான். ஜானு இங்கே பாரு, நீ செம்ம போதையில் இருக்க. அதனால் அமைதியாக படுத்து தூங்குற வேலையை பாரு, புரிதா? அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே விலகி நிற்கும்போது நீங்கள் அவனோட ஷர்ட் காலரை அப்படியே பிடிச்சி இழுக்கிறீங்க. ஏய், நாடி பண்ணுற? சிம்மன், என்னை விட்டு போகாத சிம்மன். எனக்கு யாருமே இல்லாத மாதிரி இருக்குது. யாருமே இல்லாத மாதிரி இருக்கா? ஏன் அப்படி இருக்கு? என் அப்பா கிட்ட நான் உண்மையான லவ்வை ஃபீல் பண்ணதே இல்லை தெரியுமா? அவருக்கு மேபி இருக்கலாம் உள்ளுக்குள்ளார என் பொண்ணுன்னு, ஆனால் அவர் அது வெளியே காட்டினதே இல்லை. எனக்கு அம்மாவும் இல்லை, அதனால ரொம்ப லோன்லியாக ஃபீல் ஆகுது. யாரை பார்த்தாலும் ஜானு மேம் ஜானு மேம் ஜானு மேம்னே சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸும் பெரிய மாஃபியா கேங்கோட ஒரே பொண்ணு, எல்லா ப்ராப்பர்ட்டிக்கும் இவ தான் வாரிசு அப்படிங்கிற காரணத்துக்காக மட்டும்தான் பேசுகிறாங்க தெரியுமா? எல்லோரும் நீ யூஸ் பண்ணிக்கிறாங்க, எல்லோரும் நீ ஜட்ஜ் பண்ணுறாங்க, எல்லோரும் என்கிட்ட தப்பாக நடந்துக்கிறாங்க, யாருமே உண்மையாக ட்ரூவாக இருக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் நீ அப்படி இல்லை ஜமன், நீ வேற. என்னை உண்மையாக கேர் பண்ணிக்கிற, எனக்காக என்னென்ன பிடிக்கும்னு தெரிஞ்சுட்டு நான் கேட்காமலே அதெல்லாம் பண்ணுற. நீ தான் பண்ணியான்னு கேட்டால் நான்லாம் பண்ணலையே, உன் மேலே எனக்கு அவ்வளோ லவ்வெல்லாம் இல்லை அப்படின்ட்டு நடிக்கிற. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் அன்எக்ஸ்பெக்டடாக என் மேலே அவ்வளோ லவ்வை ஷவர் பண்ணுறேன். எனக்காக பாட்டு பாடுற, எனக்காக ஷர்ட்லெஸ்ஸாக நிறையா ஷோ காட்டுற. எனக்கு அது எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா? அப்படியா? வலி இதை தொடச்சிக்கோண்ணா. நான் கிளம்புறேன். உங்கள் அப்பா மட்டும் பார்த்தான்னு வச்சுக்கோ, நான் செத்தம்பா. என் அப்பாவை பற்றி நீ ஏன் யோசிக்கிற? அவர் என்ன ஃபிகரா? உன் முன்னாடி இவ்வளோ அழகான ஃபிகர் இருக்கும்போது என் அப்பாவை பற்றி தான் யோசிப்பியா? ஏய், அவர்லாம் ஃபிகர் இல்லடி, ஆனால் நீ தான் செம்ம ஃபிகரு. இப்போ நான் இதெல்லாம் பேசினேன்னு வச்சுக்குவேன், நீ ஆல்ரெடி நல்லா சரகு போதையில் இருக்க. இதெல்லாம் பேசி நான் உன்னை நல்லா டேர்ன் ஆன் பண்ணி விட்டேன் அப்படின்ட்டு சொல்லுவேன். எதுக்கு? காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது கூட என்ன சொல்லுவேன்? உன்னால தான் ஜிமன், நான் குடிச்சிருந்தேன், அதனால் எனக்கு தெரில, நீ தான் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லுவேல்ல. நான் இதுக்கு அப்படி சொல்லுவேன்? நீ தான் என்னோடய பாய் ஃப்ரெண்ட் ஆச்சு. உனக்கு வேணுங்கிற டைம்லாம் மாற்றி மாற்றி பேசுவடியா? இல்லை ஜிமன், நான் யாருன்னு சொல்லு? ஜானு, உன் ஜானு, புரியுதா? உன் ஜான். ஆனால் உனக்கு அது புரிய மாட்டேங்குது. எனக்கு புரிய மாட்டேங்குதா? நல்லா பேசிடி. ஏதாவது ஒன்று உருட்டு. எனக்கு உன் மேலே எவ்வளோ லவ் இருக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும்னா. அப்படியா ஜமன்? எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது தெரியுமா? நீ முதலாக என்னோடய பாடி கார்டாக அப்பாயிண்ட் ஆகும்போது, என் அப்பா உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது, ஜானு இதுதான் உன்னோட பர்சனல் பாடி கார்டு. எனக்கு எதுக்குப்பா பாடி கார்டெலாம்? நான் எப்பயும் போல் ஜாலியாக தானே இருக்கேன். அதெல்லாம் உனக்கு தெரியாது. நம்மளை சுற்றி யார் எப்படி இருப்பாங்கன்னே தெரியாது. அதனால் நம்மளுக்குன்னு ஒரு ப்ரொடெக்டர் இருந்தால் நல்லா தான் இருக்கும். நீங்கள் இருக்கும்போது எனக்கு என்னப்பா கவலை? நான் அருகேன் தான், ஆனால் எல்லா டைமும் நான் அருக முடியாதுல்ல. ஆனாப்பா கவலைப்படாத ஜானு, நான் என் ஒர்க்கை தவிர வேறு எதுவுமே நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனை அப்படியே விங் பண்ணியிருந்திருப்பான். அதுதான் அப்படியே ஜானுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. நீ அப்போ என்னை பார்த்து கண்ணடிச்ச. எனக்கு சரியான ஷாக். என்னை யாரும் ஜானுன்னு கூப்பிட்டதே இல்லை என் ஃப்ரெண்ட்ஸை தவிர. ஆனால் நீ கூப்பிட்ட. எனக்கு அது பிடிச்சிருந்தது, ஒரு மாதிரி நல்லா இருந்தது. நீ கண்ணடிச்ச தெரியுமா? அப்போவே நான் ஃபாலோ ஆகிட்டேன்டா. என்ன மேன், என்ன பாடி வா ஜமன். நான் விட்றி, என்னை கற்பழிச்சிருவ போல. கண்டிப்பாக நீ அதை தான் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரம் நான் இருந்தா. ஜிம்மன் நீங்கள் வா அப்படின்னு சொல்லிட்டு ஜானு அப்படியே ஜிம்மனை பிடிச்சி இழுத்து அந்த பெட்டில் தூக்கி போடுறா. நீ பையனா நான் பையனாடி? நடி பண்ணுற? இன்னும் விட்றி. அதெல்லாம் விட முடியாது. என்னை கிஸ் பண்ணு. இப்போ நான் அதெல்லாம் பண்ணுவேன், உங்கள் அப்பனுக்கு தெரியணும். அப்புறம் உங்கள் அப்பா என்னைய ஒரு 2-3 ரவுண்டு பண்ணுவான். எல்லாம் தேவையா? தள்ளுறி, நான் போகிறேன்.
ஜிமன் நம்ம பண்ணாத மாதிரியே நடிக்காதுடா. ஹா, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ரொம்ப தான் நீ பாடி கார்டு மாதிரியே பண்ணிகிட்டு இருக்க. நான் உன் பாடி கார்டு தானே, அப்புறம் வேறு என்ன? அவ்வளோதானா? சரி போ, தள்ளு போ. நானே குடிச்சிருக்கேன், இருந்தாலும் இவ்வளோ தெளிவாக உன்கிட்ட பேசுகிறேன். ஆனால் நீ குடிக்காமையே இவ்வளோ கேவலமாக பண்ணுறல்ல. ஓ அப்படிலாம் இல்லடி ஜானு. பொண்டாட்டிங்க பாரு. எப்படி சொல்லி மயக்கிடுறான். எங்க பாரு, என்ன தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணுமா? ஆமாம். அப்போ மட்டும் என் அப்பா கிட்ட எப்படி பேசுவ? அதெல்லாம் பேச மாட்டேன். நான் நல்லா ஒரு பெரிய ரேஞ்சுக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா உங்கள் அப்பா கிட்ட வந்து, யோ மாம்சே உன் பொண்ணை குடியா அப்படின்னு கேட்பேன். அப்போது உங்கள் அப்பா என்ன சொல்லுவான்? இந்த புறம்போக்குக்கெல்லாம் என் பொண்ணு கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவான். அப்புறம் நான் என்ன சொல்லுவேன்? மாமா, பத்மா லவ்ஸ் மீ மாமா, நான் கூப்பிட்டா அது வந்துடும், ஆனால் கடைசியில் மூஞ்சி பார்த்துக்கணும்ல அப்படின்னு போட்டு பிட்டை போடுவேன். நம்ம 2 பேர்த்துக்கும் கல்யாணம் ஆகும். அப்புறம் குட்டி ஜானு பிறப்பா, குட்டி ஜிமன் பிறப்பான். உனக்கு அந்தளவுக்கு ஆசை இருக்கா? ஆமாம், அதெல்லாம் இருக்குது தானே செய்யும். சரி நீ வீடு. என்னால் இவ்வளோ நல்லவனால நடிக்க முடியாது, டி என்னை புரிஞ்சுக்கோ. உன்னை யார் நல்லவனா நடிக்க சொன்னா? எங்க வா. ஏ ஜானு, ஜிமன் இரு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க மேலே ஹோவரில் வந்துட்டு அவன் திரும்ப உங்களை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஜானு, ஜிமன் எங்க பாரு, உனக்கு ஓகே தானே? நீ தெளிவாக தானே இருக்க? பார்த்தா பண்ணுறா அடங்குமால. என்கிட்டயே அப்படி பேசுகிறல்ல நீ, பார்த்துக்கிறேன்டி. பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமன் ஜானுவோட ட்ரெஸ் எல்லாத்தையும் கழட்டுறான். ஜானுவும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட ஷர்ட் பட்டன்ஸ்லாம் கழட்டிட்டு பெல்ட் கழட்டி அப்படியே தூக்கி வீசுறா. என்னை விட நீ ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்க போல. அப்படி தான் இருக்க முடியும். இந்த மாதிரி ஒரு ஆம்பளை நாட்டுக்கட்டை கிடச்சா எந்த பொண்ணாச்சும் விடுவாளா? ஓ நீ அப்படி சொல்ல வரியா? சரி சரி. இப்படியே ஒரு ஹாட்டான செஷன் அங்கே போகுது. அது மார்னிங் எப்பயும் போல் நீங்கள் 2 பேரும் பார்த்துக்கிட்டு கண்ணடிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இப்படியே போயிட்டு இருந்திருக்கோம். பட் ஆனால் உங்கள் அப்பாவுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால தான் உங்களை கூப்பிட்டு வச்சு அதெல்லாம் பேசியிருப்பார். ஸோ உங்களுக்கு செம்ம மூட் ஆஃப். நீங்கள் அப்படியே இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே பைக் ஓட்டிகிட்டு வந்துட்டு இருந்ததுனால அப்படியே போய் முட்டிடுறீங்க சைடில் இருக்கக்கூடிய பேரிகார்டில் ஒன்று. செத்துட்டான் போலையே. எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்கணும்? எனக்கு ஜிமனை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் அப்போது புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாருல. நான் என்னதான் பண்ணுறது அப்படின்ட்டு நீங்கள் வெளியே வந்து பார்க்குறீங்க. உங்கள் இன்ஜின்ல இருந்து அப்படியே புகை புகையாக வருது. இப்போ என்ன பண்ணுறது? கடவுளே, வேறு யாருக்கு கூப்பிட முடியும்? அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு அப்படியே ஃபோனில் ஸ்க்ரோல் பண்ணால் அப்படியே முன்னாடி வந்து ஜிம்மனோட ஃபோன் நம்பர் தான் அப்படியே நிற்குது. கால் பண்ணாத, நீ கால் பண்ணாத ஜானு. நீ கால் பண்ணால் கண்டிப்பாக எங்கள் ஜிம்மன் வந்துடுவான். அவனை பார்த்தா நீ நல்லா அழுதுருவ. அழுது எல்லாத்தையும் சொல்லி புலம்பிடுவேன். அப்புறம் ஜிமன் தான் ரொம்ப கஷ்டப்படுவான். எனக்கு இந்த வேலையே வேணான்னு சொல்லிடுவான். அப்புறம் உன்னால் அவனை பார்க்கவே முடியாது. ஆமாம், சொல்லிடாத, கால் பண்ணிடாத. பண்ணிட்டேன், கட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உனக்கு மிஸ்டு கால் விடுறீங்க. நல்ல வேலை அவன் எடுக்கலை. இங்கேருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு போயிடணும். வேறு யாருக்கு கால் பண்ணுறது? வேறு யாருக்கும் கால் பண்ணக்கூடாது. எங்கள் பாரு, நீ சின்ன பொண்ணு இல்லை. இப்படி உங்களுக்கே நீங்கள் பேசிட்டு அப்படியே நீங்கள் அங்கேருந்து நடந்து போகிறீங்க. செம்ம கைடா. நான் போதை ஏறுதுன்னா இந்த பவுட்ரு செம்ம மாசுடா. ஆமாம் மச்சான், இதெல்லாம் யார்கிட்ட இருந்து வருதுன்னு தெரியும்ல. இந்த கொரியாவில் பெரிய ஒரு மாஃபியா இருக்கானே, அவன் தான் இதெல்லாம் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இருக்கான். அவங்கிட்ட இருந்து தான் இதெல்லாம் வருது. அப்படியாடா? டே மச்சான், இந்த இருட்டில் போதை போட்டதுனால எனக்கு பொண்ணுலாம் தெரியுறாடா. தனியாக நடந்து வந்துட்டு இருக்கிற மாதிரிலாம் தெரியுது. கனவு கண்ணிலாம் தெரியுறா. டேய், நல்லா கண்ணை திறந்து பாடுறா.
நிஜமாலுமே பொண்ணு தான் வருது போல, ஏன்னா என் கண்ணுக்கும் தெரியுது. அப்படியாடா? இரு, இன்னும் பவுடர் இருக்கா உனக்கு? உங்ககிட்ட இருக்கா? இல்லடா, கடைசி பவுடர் கூட நான் போட்டேன். நடா பண்ணுறது. சரி விடு, அந்த பொண்ணு தான் நம்மளுக்கு என்டர்டெயின்மெண்ட்டு. வாடி வாடி நட்டுக்கட்ட, வசமா வந்து மாட்டிக்கிட்ட. ஹே, யாரு நீங்கள்லாம்? எங்களை தெரியுதா உனக்கு? இந்த ஏரியாலே பெரிய அண்ணா கேளு, எங்கள் 2 பேர்த்தோட பேர் தான் சொல்லுவானுங்க. லா மச்சான். ஆமாண்டா. இரு, இந்த பொண்ணை ஐயோ பார்த்த மாதிரியே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அப்படியே ரொம்ப க்ளோஸ்அப்பில் வரான். நீங்கள் பயந்துட்டு, ஹே சி தள்ளி போய் நில்லு, நான் நம்மளே தள்ளி போன்னு சொல்லிட்டா. இதுக்கப்புறம் தள்ளிலாம் போகிறது இல்லடி, தள்ளிட்டு போகிறது தான் ஒன்று. என் ஜிம்மனுக்கு மட்டும் இதெல்லாம் தெரிஞ்சது, உன்னை செருப்பு கழட்டி அடிப்பான். அப்படியா? யார் உன் ஜிம்மனு? கூப்பிட்டு வாடி, கூப்பிட்டு வா. அவ்வளோ ப்ரொடெக்டிவாக இருக்கான்னா அப்புறம் எதுக்கடி உன்னை தனியாக விட்டா? உன்னை எதுக்கு தனியாக விட்டான்? அதுவா, அது பெரிய பெரிய கதை. நான் கதை? இந்த கதை ஒழு மாதிரிலாம் எனக்கு வேணாம், எனக்கு நீ தான் வேணும். என் கையை விடு. டே இருறா, இந்த பொண்ணையோ பார்த்துருக்கேன்னு சொன்னல, நியூஸ்லலாம் வந்துருக்குடா. நான் சொன்னேனே, பெரிய கொரியன் மாஃபியாவோட அல்லக்க எங்ககிட்ட இருந்துதான் நம்மளுக்கு வருது பவுட்ருன்னு. அந்த பெரிய மாஃபியாவோட பொண்ணுடா இவ. உன் பேர் ஜானு தானே? ஆமாம். நீங்களாம் அப்பாவோட எனிமீஸா? எனிமீஸ்லாம் கிடையாது, அவர் தான் எங்களுக்கு தெய்வம். அவர் தான் எங்களுக்கு தெய்வம். என்னது, அந்த மாதிரி ஒரு மனுஷனை தெய்வம்னு சொல்கிறீங்க? ஆமாம், அவர் தான் எங்களுக்கு பவுட்ரு கொடுக்குறாரு, அப்போ அவர் தானே எங்களுக்கு தெய்வம். என்னடா சொல்கிற? ஆமாண்டா மாப்பிள்ள, அப்போ அவர் தெய்வம்னா நீ தெய்வ கண்ணி எங்களுக்கு. ஹே சி தள்ளி போ. செல்லம், காம் டவுன் செல்லம், ஓ மேலாம் தப்பாக கை வைக்க மாட்டோம். தெய்வமே வந்திருக்கிற மாதிரி இருக்கு, அப்புறம் என்ன பண்ணுறது? ஓ மேலே கை வைக்க முடியாது. அப்புறம் உங்கள் அப்பா வேறு ஏதாவது ஒரு தனிப்படம் அமைச்சு எங்களை தேட சொல்லி கொண்டு போட்டானா நாங்கள் என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் தப்பு தானே, எங்களுக்கு எங்கள் உயிர் தான் முக்கியம்ப்பா. சரி அதை விடு, இப்போ வந்துட்டு பவுட்ரு இருக்கா? என்ன பவுட்ரு? டால்கம் பவுட்ரா? நீ போடுற பவுட்ரு இல்லடி, நாங்கள் போடுற பவுட்ரு. சின்ன மாதிரி இருக்கும், சின்ன மாதிரி. ஏன் உங்கள் அப்பா அதெல்லாம் கண்ணில் காட்டினது இல்லையா? அதெல்லாம் நான் எதுக்கு பார்க்கணும்? பார்க்கணும்டி, பார்க்கணும். அப்பா என்ன பண்ணுறாருங்கிறத பார்க்குறது ஒரு ரெஸ்பான்சிபிளான பொண்ணுக்கு வேலை இல்லையா? நான் மச்சான், எங்கள் அப்பாலாம் எந்த தெருவில் போய் எப்படி சரகு வாங்குறான், எப்படி கல்ல சரகு வாங்குறாங்கிறதுலாம் நான் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் அந்த கடைக்கு போய் நானும் வாங்க முடியும். என்னடா சொல்கிற? சூற விடுறடா, சூற விடுற. அப்படியா மாமே, நம்மளாம் அட்டிடா. என்னது, என்ன சொல்கிறீங்க? எனக்கு வர பயமாக இருக்குது, நீங்கள் இங்கேருந்து போங்க. போங்கன்னு சொல்கிறீங்க, பவுட்ரு குடுறி, அப்போ தான் போவோம். என்கிட்ட அதெல்லாம் இல்லை. பாரு, எங்ககிட்டயே பீலா விடுறியா? நாங்கள் நம்பிடுவோம் பாரு. உன்னோட பேக்கெட்டில் எங்கேயாச்சும் இருக்கும், எடுத்து குடுறி. எல்லாம் சும்மா போக மாட்டோம், பவுட்ரு கிடைக்கிற வரைக்கும் போக மாட்டோம். இல்லைனா உங்கள் அப்பனை கூப்பிட்டு 2 பவுடர் எடுத்துகிட்டு வர சொல்லி. இல்லை, நான் கூப்பிட மாட்டேன். ஏன் கூப்பிட மாட்டா? எனக்கும் என் அப்பாவுக்கும் சண்டை. அப்போ நீ ஒர்க்லெஸ்ஸா? நான் கூட என்னென்னமோன்னு நினச்சேன். அப்போ இரு, இப்போ நாங்கள் உன்னை தொட்டா உங்கள் அப்பா வந்து கேட்க மாட்டான், ஏன்னா நீ சண்டை போட்டு வந்துட்ட. உங்கள் அப்பனுக்கு நீ மயிறு மாதிரி, அதானே? சண்டை போடலைனாலும் நான் அதுதான். இல்லை பொருள் என்னது? நீங்கள் சொன்னது தான், நான் அவருக்கு மயிறு தான். அப்படியா? அப்போ சந்தோஷம். சி என் இடுப்புலேருந்து கையெடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தள்ளி விட்டுட்டு அப்படியே அங்கேருந்து ஓடுறீங்க. ஏம்மா ஜானு, எங்க வாம்மா, எங்க வா. டேய் அப்படிலாம் பண்ணாதடா, நிஜமாலுமே உன்னை பிடிச்சி ஏதாவது பண்ணி விட்டுற போகிறானுங்க. இருறா, அந்த பொண்ணுக்கிட்ட நம்ம எவ்வளோ மெதுவாக பேசினோம், செல்லம்லாம் கூப்பிட்டோம்ல, ஆனால் பவுட்ரு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிச்சு மாமே. கொஞ்சம் பயமுறுத்தினா அவளே எடுத்து கொடுத்துருவா. அவட்ட இல்லை போல்லடா. அதான் இருக்குண்டா, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க அப்படியே உங்களை துரத்துறாங்க. நீங்கள் ரொம்ப பயந்துக்கிட்டு அப்படியே அந்த ரோட்டில் ஓடி போயிட்டுருக்கீங்க. ஜிமன் நீ எங்கே தான் இருப்ப? நான் தப்பு பண்ணிட்டேன், உங்ககிட்ட சொல்லிட்டு வந்திருக்கணும்.
உன்னை கூப்பிட்டுட்டு வந்திருக்கணும், தப்பு பண்ணிட்டேன்னு சொன்ன, நீ எங்கே இருப்ப அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஓடிட்டுருக்கீங்க. இந்த சைடு ஒரு கார் சத்தம் அப்படியே கேட்குது பின்னாடி. அங்கேருந்து நம்ம ஜிம்மன் தான் அப்படியே இறங்கி வந்திருப்பான். இந்த டைமில் எவன்டா இவ்வளோ பெருசாக பிரகாசமாக வெளிச்சத்தை கொண்டு வந்தது? இவ்வளோ பெரிய மின்மினி நான் பார்த்ததே இல்லையே. டேய், அது காரு பல்புடா. டேய், எவன்டா அது? லைட் ஆஃப் பண்ணு, லைட் ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜிம்மன் அப்படியே வெளியே வந்துட்டு, நீங்கள் என்னடா இங்கே பண்ணிருக்கீங்க? நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. ஜிம்மனோட வாய்ஸ் கேட்ட உடனே, வந்துட்டியா, ரொம்ப மிஸ் பண்ணேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்களுக்கு முன்னாடி நீங்கள் போய் ஜிம்மனை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. நாடா இந்த மைனா இப்படி ஓடுது? ஏய், வந்தா அந்த ஜிம்மன் போலடா. டேய், உன்கிட்ட பவுட்ரு இருக்கா? ஏய், நீ எதுக்கடி இந்த டைமில் வெளியே வந்த? ஜிம்மன், அது பெரிய கதை ஜிம்மன். எனக்கு எல்லா மயிரும் தெரியும், நீ அடங்கு. நான் எல்லாம் பார்த்துட்டு கேட்டுட்டு தான் வந்திருக்கேன். நீ எப்படி நான் இங்கே இருக்கேன்னு கண்டுபிடிச்ச? மிஸ்டு கால் என் ஃபோனுக்கு வந்தது. அதான் நீ ஏதோ டேஞ்சரில் இருப்பியோ அப்படின்ட்டு பயந்துக்கிட்டு வந்தேன். ஜிம்மன், ஐ ரியலி மிஸ் யூ அப்படின்னு நீங்கள் அவனை நல்லா டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. இந்த பசங்க முன்னாடி வந்துட்டு, டேய், நீ என்ன அவ்வளோ பெரிய பருப்பா அப்படின்னு அந்த பையன் பேசுகிறான். ஜிம்மன் யோசிக்காமல் அப்படியே கண் எடுத்து அப்படியே ஷார்ட் பண்ணிடுறான். அடங்கோத்தா, டேய், நாடா படுத்துட்டு இருக்க? என்னடா ரத்தம்லாம் வருது? ஐயோ, நான் என்னை விட்டுருங்க. நான் அப்போவே சொன்னேன், இந்த பொண்ணெல்லாம் தொட்டா அப்புறம் ஒரு மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொன்னேண்ணா. நாங்கள் பவுடருக்காக தான் அவள் பின்னாடி போனோம். பட் ஆனால் எதுவும் தப்பாலாம் பண்ணல, நான் என்னை விட்டுருங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அப்படியே அங்கேருந்து ஓடிடுறான். இவனை க்ளீன் பண்ணிடுவாங்க, நீ வா நம்ம போகலாம். இல்லை, திரும்ப நீ என்னோட வீட்டில் தான் கொண்டு போய் விடுவேன், நான் வரல. ஏய், அதாண்டி உனக்கு சேஃபு, சொன்னால் புரிஞ்சுக்கோ, மயிறு மாதிரி பண்ணாதா. உனக்கும் நான் இப்போ மயிர் ஆயிட்டேன்ல, வேடு, நான் வரல. ஏய் ஜானு, புரிஞ்சுக்கோடி. என்னால் முடிஞ்சால் நான் கூப்பிட்டு போக மாட்டேனா? உன்னால் முடியல, உன்னால் முடியாது, எப்பயுமே முடியாது ஜிம்மன். நீ இப்படி தான் சொல்லிடுவேன். என்னை இங்கேருந்து கூப்பிட்டுட்டு போ ஜிம்மன் நான் சொன்னால் என்ன சொல்லுவேன்? இல்லை, உன் அப்பா கூட நீ இருக்கிற வரைக்கும் தான் நீ சேஃபு அப்படின்னு நீ சொல்லிடுவேன். ஆனால் அங்கே இருந்து நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும், தெரியுமா? ஏய், எனக்கு எல்லாமே தெரியும்டி. என்ன, உங்கள் அப்பனுக்கு தெரிஞ்சிருச்சு அதானே? அதுக்கு ஏதாவது ஒன்று பேசியிருப்பான் உன்கிட்ட, உனக்கு அது பிடிக்காம நீ அப்படியே கார் எடுத்துகிட்டு வந்திருப்ப. ஆமாம், அதுதான் நடந்தது. என்ன பண்ண சொல்கிற? எனக்கு அங்கே இருக்க பிடிக்கல. ஏய், எனக்காச்சும் கால் பண்ணியிருக்கலாம்ல, அதையும் நீ பண்ணல. அவர் என்ன பண்ண முடியும்? நானே தேடி கண்டுபிடிச்சி வந்தனால பரவாயில்ல. இல்லைன்னா இந்த மாதிரி பொறுக்கிங்கிட்ட மாட்டின்னு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னடி பண்ணுறது? என்ன ஆக போகுது? என்னோட லைஃப்பில் நடக்கிற கஷ்டம் அளவுக்குலாம் இது கிடையாது. ஒருத்தவனை அறைய போகிறேன் பார்த்துக்கோ, இப்பெல்லாம் பேசிகிட்டு இருந்தேனா. ஜிம்மன், ஐம் சாரி ஜிம்மன், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்னை கூப்பிட்டுருக்க வேண்டியதானே? நான் எங்கே போயிட்டேன்? ஆனால் உனக்கு தான் கஷ்டமாக இருக்கும். நான் இதெல்லாம் சொன்னால் நீ தான் ஃபீல் பண்ணுவேன். அப்புறம் நான் ஃபீல் பண்ணாமல் வேற எவன்டி ஃபீல் பண்ணுவான்? சரிங்க பாரு ஜானு, உங்கள் அப்பனை கொண்டுடலாமா? பண்ணிடலாம் ஜிம்மன், என்னை இங்கேருந்து கூப்பிட்டுட்டு போ. ஏய், நான் சும்மா கேட்டா, நீ என்னடி கொண்டுடலான்னு சிக்னல்லாம் காட்டுற? அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுடி. எனக்கு உன் கூட இருக்கணும். எனக்கு என் அப்பாங்கிற பவரெல்லாம் வேண்டாம். எனக்கு இந்த மாஃபியாவோட ஒரே வாரிசு இது எதுவுமே வேண்டாம். நான் என் அப்பா கிட்ட சொல்லிட்டேன், நீங்கள் என்ன தான் என்கிட்ட எப்படி பேசினாலும் எப்படி அடித்து சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். ஜிம்மன் பின்னாடி தான் போவேன்னு நான் சொல்லிட்டேன். அதனால தான் இவ்வளோ பெரிய சண்டை. நான் வந்துட்டேன். என் மேலே உனக்கு அவ்வளோ பாசமாடி? பாசமும் காதலும் ஒன்றும் இல்லை ஜிம்மன். பாசம் எல்லாத்து மேலேயும் வரலாம், ஆனால் காதல் ஒருத்தங்க மேலே மட்டும்தான் வரும். அது உனக்கு புரியாது. ஏய், எனக்கு நல்லாவே புரியுதுடி. உன்னை விட காதல்னா எனக்கு நிறையா என்னன்னு தெரியும். அப்படியா? அந்தளவுக்கு நீ யாரை காதலிச்ச? நீ மன்மதன்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா என்ன? பாரு, நான் மட்டும்தான் நீ தான் வேணும் வேணும்னு இருக்கேன். ஆனால் நீ நான் இந்த சைடு போனதுக்கப்புறம் வேறு எவ்வளோ வச்சுருக்கல. இரு உன்னை. ஏய், அடிக்காதடி. எனக்கு காதல்னா என்னன்னு தெரியும், அதுவும் உன்னால்.
மயக்கிட்டான்டா. சே, இப்படி தான் ஏதாவது ஒன்று பண்ணி நீ என்னையும் மயக்கிடுற. சரி ஓகேவா? ஆஹா, நான் வரமாட்டேன். ஏய், உங்கள் வீட்டுக்கு நான் கூப்பிட்டு போகல சரியா? நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன்ல, நான் கரெக்டாக ஒரு ஜாபை சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உன்னை கூப்பிட்டுட்டு போகிறேன்னு. நான் பாரு, உங்கள் அப்பா உன்னை வச்சதை விட 10 டைம்ஸ் நான் ஸ்ட்ராங்காக பெஸ்ட்டாக உன்னை வச்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். அதனால தான் இத்தனை நாளாக வேணான் இருந்தேன். ஆனால் இதுக்கு மேலே உன்னை அங்கே விட முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் உன்னை நல்லா பார்த்துக்க வேண்டி. சிம்மன், எனக்கு மணி மட்டும் வேண்டாம். எனக்கு உங்ககிட்ட இருந்து லவ்வும் நிறையா வேணும். அதுக்காக மட்டும்தான் நான் உன்னை சூஸ் பண்ணுறேன். எல்லா டைமும் யார் உன்னை பற்றி தப்பாக சொன்னாலும் எனக்கு உன்னை பற்றி தெரியும்னு இருக்கேன். எனக்கெல்லாம் தெரியும்டி. சரி, நீ காருக்குள்ள வா. நான் கண்டிப்பாக ப்ராமிஸ் பண்ணுறேன், உங்கள் வீட்டுக்கெலாம் கொண்டு போய் விட மாட்டேன். என் வீட்டுக்கு நான் உன்னை கூப்பிட்டு போய் வச்சுக்கிறேன். உங்கள் அப்பா வீட்டில் இருந்தால் தான் நிறையா ரைவல்ஸ்லாம் வருவானுங்க. என் வீட்டில் நீ இருக்கங்கிறது யாருக்குமே தெரியாது சரியா? சரி, நீ உன் வீட்டுக்கு என்னை கூப்பிட்டுட்டு போகிறேன்னு சொல்கிறதுனால மட்டும்தான் நான் வரேன் சரியா? சரி வா, வந்து காரில் ஏறு. இதுக்கு மேலே இங்கே நின்னான்னு வச்சுக்கோ, வேறு 2 பேர் வருவானுங்க. அவனுங்க பவுட்ரு கேட்டு மிரட்டினானுங்க. அவனுங்க வேறு என்ன மிரட்டுவானுங்களா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் காருக்குள்ளே ஏறி உட்காந்துக்கிறான். நீங்கள் பயந்துக்கிட்டு அப்படியே காருக்குள்ளே போய் உட்காடுறீங்க. ஏய், உனக்கு இதெல்லாம் தேவையா? முதல்ல எனக்கு ஏன் நீ கூப்பிடல? எனக்கு சரியான காண்டாச்சு தெரியுமா நீ கூப்பிடாம உன்னோட வீட்டை விட்டு வெளியே வந்தது. இல்லை ஜிம்மன், நான் தான் சொல்கிறேன்ல, நீ ரொம்ப கஷ்டப்படுவேன்னு தான் நான் உன்கிட்ட சொல்லலை. ஐ எம் சாரி. இப்படி தான் சாரி கேட்பியா? இதெல்லாம் எனக்கு வேணாண்டி. எனக்கு நல்ல பனிஷ்மெண்ட் தரணும். டேடி, ஐ எம் சாரி. நான் தெரியாதனமாக பண்ணிட்டேன், பேட் கேர்ளாக இருந்துட்டேன். இதுக்கப்புறம் அப்படி இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜானு வேணும்னே டீஸ் பண்ணுற மாதிரி சொல்கிறா. ஜிம்மன் அப்படியே ப்ளஷ் ஆகிட்டு, ஓ உனக்கு அந்தளவுக்கு ஆயிடுச்சா? பார்த்துக்கிறேன்டி, கார்னு கூட பார்க்க மாட்டா, முடிச்சு விட்ருவேன். ஓ அப்படியா? சரி, அப்போ இங்கேவே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை பிடிச்சி இழுத்து அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஜிம்மன் அப்படியே உங்களை அவன் மடியில் உட்கார வைக்கிறான். தென் உங்கள் ஷர்ட்டை அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு, ஜிம்மன் அங்கே என்ன இருக்குன்னு இப்படி மொத்தம் கொடுத்துட்ருக்க? அவங்க தாண்டி எல்லாமே இருக்கு, அவங்க தான் எல்லாமே இருக்கு, உனக்கெல்லாம் தெரியாது. எனக்கு உங்ககிட்ட பிடிச்சது என்ன தெரியுமா? இந்த 2 தான். ஜிம்மன் அப்படியே உங்களோட ஸ்கர்ட்டை கழட்டுறான். நீங்கள் அவன் மேலே உட்காந்துக்கிறீங்க. தென் அப்படியே அந்த செஷன் போகுது. ஜிம்மன், நான் சீரியஸாக சொல்கிறேன், எனக்கு ஒன்று தவிர வேறு யாருமே வேண்டாம். எனக்குண்டி, கவலைப்படாத, உன்னை நான் அப்படிலாம் விட்டுற மாட்டேன். ஜானு, பாரு, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டி. உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுங்கிறதுக்காக மட்டும்தான் உங்கள் அப்பா வீட்டில் நான் இருன்னு சொன்னேன். ஆனால் அதுக்குன்னு இப்படி நீ டிஸ்ரெஸ்பெக்டாக அங்கே இருக்க வேணாம். நான் உன்னை கூப்பிட்டு போயிடுறேன்னா. நீங்கள் அப்படியே சாஃப்டாக அவனை கிஸ் பண்ணுறீங்க. ஜிம்மன் அவங்கள பார்த்து அப்படியே அழகாக சிரிக்கிறான். ஓகேடா, நான் இப்படி அந்த ஸ்டோரியை முடிச்சுக்கிறேன். எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க. டேக் கேர், லவ் யூ ஆல், பை பை. மே ஐ வியூ பர்ஸ், காதல் யூ.